ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் குருமா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா, இது எல்லாமே அதுக்கு தேவையான பொருட்கள். இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பீன்ஸு, கேரட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் காலிஃப்ளவரை என்னென்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதில் புழு பூச்சி எதனா இருந்ததுன்னா அந்த சுடு தண்ணியில் அது எல்லாமே செத்துடும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இது ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, நிறைய மஞ்சத்தூள் போட்டால் இந்த மாதிரி ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும் கலரு. இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன போடணுன்னா சோம்பு எப்பவுமே அப்படியே போடுறதோட நல்லா கையால் கசக்கி போட்டிங்கன்னா வாசனை நல்லா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, கையால் நல்லா கொஞ்சம் கசக்கி கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லாவும் வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு வதக்கலாம். போடாத வதக்குனா கொஞ்சம் டைம் எடுக்கும். உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி அது கூட கொஞ்சமாக புதினா தழையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் குழம்பு செய்யணும் இல்லையா, இதில் பீன்ஸு, கேரட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக மீல் மேக்கர் இருக்குது இல்லையா, அது கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்க விடலாம். அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கொஞ்சம். இன்னொரு பக்கம் என்னென்னா, வெங்காயம் தக்காளி இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். தண்ணி தான் ரெட் கலர் இருந்துச்சு. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்குது அந்த மஞ்சள் போட்டதுனால. இது என்னென்னா கிருமி எதுனா இருந்ததுன்னா போயிடும், செத்துரும். அதனால இந்த மஞ்சத்தூள் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அப்போ கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் அந்த வதக்குனதாக கூட. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அது கூட என்ன பண்ணிக்கலாம்னா, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு காரத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இதோட பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட்டு வரும்.